திமுக கவர்மெண்ட் இருக்கிறப்ப ஏடிஎஸ்பியா அதிவீர பாண்டியன் ஒருத்தன் இருந்தான். அந்த ஆளுகிட்ட போன் பண்ணி என் மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க, இந்த மேல மணல் திருட்டுல ஈடுபட்டுறாங்க எல்லாமே ரெக்கார்டா அவங்ககிட்ட நான் போன்ல சொல்றப்ப அவன் அதெல்லாம் கேட்காம என்கிட்ட, அப்ப நான் சிறு வயது, அப்ப என்கிட்ட தவறா என்கிட்ட பேசிட்டு இருந்தான். ராணிப்பேட்டையில எப்படி என்கிட்ட தவறா பேசினானோ அதே போல கோயம்பேடு டிசியா இருக்கிறப்ப இப்போ 2025 ஒரு பொண்ணுகிட்ட தவறா நடந்துருந்தான். 2006 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுல நான் முன்னெடுக்காத போராட்டமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அந்த போராட்டங்கள்ல அப்ப இருந்த அதிமுக ஆட்சியில அந்த கவர்மெண்ட் என் மேல பொய் வழக்கு போடுவாங்க, வீட்டு காவல்ல வைப்பாங்க, ஸ்டேஷன்ல தூக்கி போய் வைப்பாங்க, சிறையில தூக்கி வைப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் எப்பவுமே அஞ்ச மாட்டேன். ஏன்னா நம்ம மக்களுக்கான தலைவர், மக்களுக்கான உரிமைகளுக்காக போராட்டம் முன்னெடுக்கிறோம். இந்த வழக்கெல்லாம் நமக்கு சகஜம், இதெல்லாம் வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு நான் என் தன்னைத்தானே நான் தேர்த்திக்கிட்டு நான் கடந்து போயிடுவேன். நான் வேலூர் மாவட்டத்துல கனிம வள கொள்ளைக்கு எதிராகவும் மணல் திருட்டு எதிராகவும் என்னோட தமிழர் முன்னேற்றப்பட போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்துல முன்னெடுக்கிறப்ப என் மேல பொய் வழக்கு போட்டாங்க. அப்ப ராணிப்பேட்டை ஏடிஎஸ்பியா அதிவீர பாண்டியன் ஒருத்தன் இருந்தான். அந்த ஆளுகிட்ட போன் பண்ணி என் மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க, இந்த மேல மணல் திருட்டுல ஈடுபட்டுறாங்க எல்லாமே ரெக்கார்டா அவங்ககிட்ட நான் போன்ல சொல்றப்ப அவன் அதெல்லாம் கேட்காம என்கிட்ட, அப்ப நான் சிறு வயது, அப்ப என்கிட்ட தவறா என்கிட்ட பேசிட்டு இருந்தான். என் மேல பொய் வழக்கம் போட்டு சிறையிலையும் வேலூர் சிறையில தூக்கி வச்சாங்க. அப்ப என்னை சிறையில தூக்கி வைங்க, இந்த சிறை இது எல்லாமே எனக்கு நான் பார்த்ததுதான், இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். ஆனா எனக்கு குழந்தை பிறந்து 45 நாள் தான் ஆகுது, பெண் குழந்தை, நான் அவளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால நான் சிறைக்கு என்ன அனுப்புறப்பவே நீங்க என் குழந்தையும் சேர்த்து கொடுங்க, நான் சிறையில வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றப்ப அதெல்லாம் காதலே வாங்காம என்னையும் என் குழந்தைய 45 நாள் குழந்தைய உறவுகளை பிரிச்சாங்க. நான் பால் கொடுக்க முடியாம வலி வேதனையில நான் சிறையில இருக்கிறேன். என் குழந்தை பசியில உயிருக்காக போராடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி வேலையை இவங்க அப்ப ஏடிஎஸ் அதிவீர பண்ணி இவன் பண்ணான். அப்ப நினைச்சேன், எப்படியாவது எம்எல்ஏ எம்பியா எப்பயாவது நம்ம ஆகி இந்த அதிவீர பாண்டியன் போல இந்த மாதிரி நபர்களை டவுசரை கழட்டி முட்டி போட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு அரசியல் பயணத்துல வெறித்தனமா இன்னைக்கு நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா அது சம்பந்தமா அப்பவே அரசு தரப்பு சார்பாக திமுக கவர்மெண்ட் இருக்கிறப்ப ஒரு அமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாரு. ஏன்னா நான் இந்த அதிவீர பாண்டியன் ராணிப்பேட்டையில எப்படி என்கிட்ட தவறா பேசினானோ அதே போல கோயம்பேடு டிசியா இருக்கிறப்ப இப்போ 2025 ஒரு பொண்ணுகிட்ட தவறா நடந்துருந்தான். அதனால இது இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே புகாருங்க எல்லாம் சேகரிச்சு நான் போயிட்டு சென்னை கமிஷனர் அலுவலகத்துல நான் புகார் கொடுத்தேன். புகார் கொடுக்குறப்பவே நான் பத்திரிகையாளர் சந்திப்புல நான் கண் கலங்கி அழுதுட்டேன். ஏன்னா நான் எவ்வளவு போராட்டம் சந்திச்சிருக்கேன். ஆனா இந்த ஒரு போராட்டத்துல நான் கைது பண்ணது என் வாழ்நாள்ல நான் ரொம்ப துன்பங்களை அனுபவிச்சது. அதனால என் குழந்தைக்கு நேர்ந்த அந்த கொடுமைகளை நான் கண்ணீர் விட்டு அழுந்தேன். அப்ப அரசு தரப்பு சார்பா ஒரு அமைச்சர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்கிட்ட என்னம்மா ஆச்சு தங்கச்சி அப்படின்னு கேட்டாங்க. நான் தொலைபேசியில எல்லாத்தையும் விவரமா சொல்லியும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எப்பவுமே போல அது கிடப்புல போட்டாங்க, காது கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா உறவுகளே, இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே என்னுடைய வலியையும் என் குழந்தையுடைய வலி வேதனையும் புரிஞ்சு இன்னைக்கு என்னுடைய ஊர் ராமாபுரம் காவல் நிலையத்துல அந்த புகார் நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல கொடுத்த அந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு.